மணி அடித்தாங்க கோயில் உதிரி வாங்க அது அங்கேயே ஓகே மக்களே எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு தான் வந்து அங்கே நாகர்கோயில் வந்து கடைசி நாள். ஸோ அந்த கிரகபிரவேசம் போகிறோம்ல குஜராத்து, அங்கே வந்து சில பூவெலாம் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்களா. அங்கே சம்டைம் இந்த மாதிரி பூவெலாம் கிடைக்காதான், அதுக்கு தான் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம். இன்னொன்று மணி அடித்தாங்க கோயிலுன்னு, அது உண்மையில அங்கே அந்த பேரில் வந்து ஒரு கோயில் இருக்குன்னாங்க. அந்த மணி அடித்தாங்க கோயில் பக்கத்தில் தான் பூ கடைனாங்க. பயங்கரமாக கிளம்ப ரெடியாக ஆயிடுச்சு. திருவாண்டரம்லேருந்து பாம்பே போயிட்டு அங்கேருந்து வந்து அஹமதாபாத் இது கனெக்டிங் ஃப்ளைட்டு. அது ஒரு 10 ஹவர் ஆச்சு. இதுதான் 2-3 உடுப்பை போட்டேன். நம்ம பொம்பளை தெரியாதா, எப்படி போட்டாலும் வயிறு பிதிங்கிட்டு நிற்கும். அதை மறைக்க தான் மாற்றி மாற்றி போட்டேன். கடைசி அந்த ப்ளூ தான் வந்து செட் ஆச்சு. கடைசியாக இந்த ரூமுக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 4 நாள் இங்கே தான் இருந்தேன். நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி விமலா. ஓகேவா? இந்த இடத்து பேர் என்னது? களியாக்காவலை. களியாக்காவலை. இங்கிட்ட வந்து லெஃப்ட் வந்து கேரளா, ரைட்டு வந்து தமிழ்நாடு. வாவ், இந்த ரோட நான் இப்பதான் பாக்குறேன். களியாக்காவலா? காவிளை. விளை மீன்ஸ் தோப்பு. தோப்பு. காவலை. பெருவிளை சொன்னோம்ல, அதே மாதிரி விளை. விளை. களிவலை. களியக்காவல். இங்கிட்ட கேரளா, இங்கிட்ட தமிழ்நாடு. வாவ். என்னங்க பாருங்க. இந்த நாகர்கோயிலேருந்து திருவாண்டரம் ஏர்போர்ட் வந்து ஒரு 2 ஹவர் பிடிக்கும். சரி, அங்கே வந்துட்டு விடியகாலம் வெளியானோம். அப்புறம் வந்து சரி இங்கே காஃபி குடிச்சிட்டு அங்கே இருந்துச்சு நல்லா இந்த ஸ்வீட்லாம் இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா காஃபி கூட வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க உட்காந்துச்சு எப்படியும் காஃபி தான் குடிக்கணும் அப்படின்னு குடிச்சிட்டு அப்புறம் அதோட கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். मेरे साथ होगी मगर कब न जाने ये बरसात होगी. मेरा दिल है प्यासा, मेरा दिल अकेला. जरा तस्वीर से तू निकल के सामने आ मेरी महबूबा. मेरी तकदीर है तू मचल के सामने आ मेरी महबूबा. मेरी महबूबा. तड़प कर आएगी वो तुझे मिल जाएगी वो तेरी महबूबा. तेरी महबूबा. तेरी महबूबा. तेरी महबूबा. ओ ब्लडी डी डी ओ ब्लडा डा डा ओ ब्लड डू डू वी लव यू. तड़प कर आएगी वो तुझे मिल जाएगी वो तेरी महबूबा. तेरी महबूबा. तेरी महबूबा. तेरी महबूबा. तेरी महबूबा. ओ ब्लडी डी डी ओ ब्लडा डा डा ओ ब्लड डू 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 what to do. O bloody dee dee o blada da da o blood do we love you. नहीं याद कब से मगर मैं हूँ जब से मेरे दिल में तेरी मोहब्बत है तब से. मैं शायर हूँ तेरा, तू मेरी गजल है. बड़ी बेकरारी मुझे आजकल है, बड़ी बेकरार. ஆமாம்
நமக்கு கேட்டே டிவைட் ஆகுது. ஓ ஆமாவா, பனி மூட்டமாகவே இருக்கிற மாதிரி இல்லை, புகை புகை. பனி அங்கெல்லாம் பனி பிடிக்கும், நம்ம சைடில் பனி கிடையாது, சவுத் சைடு இங்கே இருக்கும் பயங்கரமாக குளிரும். ஸ்வெட்டர் இல்லாமல் வெளியே வர முடியாது, அப்படி இருக்கும். இந்த ஏர்போர்ட் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் கட் பண்ணி நான் இதாக போட்டால் கூட உங்களால் அந்த அழகை ரசிக்க முடியாது. மேபி நான் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன், எப்போ நாங்கள் வந்து பேசுகிறோமோ அதை வந்து நான் வாய்ஸ் ஆகிக்கிறேன். ஃபுல்லாக கேட்டால் தான் உங்களுக்கு வரும், உங்களுக்கு வந்து புரியும். இன்னொன்று வந்து பாவம், என் கூட இப்போ இருக்கிறீங்க எல்லாமே பாவம் தான். எப்போ நான் அந்த யூடியூப் செய்ய ஆரம்பிச்சிடணும், அதுலேருந்து வந்து நான் அங்கே ஆளுங்கிட்ட பேசுகிறோன்னு இல்லையோ ஃபுல்லாக அந்த ஃபோன்லேயே தான் வாழ்கிறேன். இங்கே என் வீட்லேயே ரொம்ப பேர் கட்டுப்பில் தான் இருக்காங்க, அவங்களும் சுற்றிலும் உள்ளவங்களும் அந்த கடுப்பில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ எடிட் பண்ண மாரி தெரியுது, நான் மாதிரி பைத்தியம் அடிச்ச மாரி அந்த ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருக்கேன். என் கூட இருக்கிறீங்க தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. இது நான் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் என்னோடய எஃபர்ட்டை போடுறேன். என்னோடய பிக் பாஸ் அஞ்சு அவங்க தான் எனக்கு இந்த தூண்டுதலாக நோண்டி விட்டதே. அவங்க சொன்னாங்க நம்மளுக்கு ஒன்று கிடைக்கணும்னா வெறித்தனமாக அதுக்கு அடிக்டடாக ஆகணும், அப்போ தான் வந்து எதிலையும் நம்ம வந்து சாதிக்க முடியும்னு அதான் சொல்லுவாங்களே. இப்போ நீ பணக்காரனா ஆகணும்னா ஒரு நாளைக்கு கடன் வாங்கியாவது பணக்காரனா வாழ்ந்துப்பாரு, அந்த வெறி வரும்னு. அடுத்தடி இப்போ ஹவுஸ் ஒய்ஃபுங்க வந்து எதுலையாவது நம்ம ட்ரீமை அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னு கண்டிப்பாக ஒரு கோஸ்டே பேசுவோம். அதுவும் தாண்டி மின்னல் போற கீழே நான் போட போறேன் அவளுக்கு மாலை, உனக்கு பிள்ளை இருந்தா வெட்டி பாரு கால, கல் இருந்தா நாய காணும், நாய் இருந்தா கல காணும், இருந்தா நாய காணும். செக் பண்ணீங்களா? ஓ எத்தனை மணி? இந்த டெல்லி ஏர்போர்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு, டெல்லி ஏர்போர்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. ஆமாம், அது ஏன் நிறைய உங்களுக்கு அந்த இதெல்லாம். ஆமாம், இப்போ இது பெருசா அந்த டெல்லி பெருசா? இது வந்து நிறைய ஆட்கள் வந்துட்டு போயிட்டு இருக்குது, பிஸியாக இருக்கிறது. பிஸியஸ்ட் ஏர்போர்ட் வந்து 45 விடுறது 85லே இருக்குது. நம்ம வந்து தப்பாக வராமல் இப்போ யாரும் தான் பொக்கஸ் யாரும் வந்தால் கேட்டு பார்ப்போம். டைம் இருக்குது. ஆமாம், நைகர் பேர் கணபதி கல், ஆனால் உட்டு இல்லை, உட்டு தானே பயங்கரமாக இருக்குது. நேற்று அங்கே பார்த்தோமே பத்மானந்த புழம்ல, இது என்ன தம்பி கத்தி வச்சிருக்காரு? சும்மா ஒரு காவல் தெய்வம் மாதிரி. இது வந்து மராட்டிஸோட கல்ச்சர், அந்த தலைப்பாகைலாம். ஓ அந்த மாரி வந்துட்டு நான் இவர் பிஸ்தாலோட இருக்காரு, இவர் பிஸ்தாலோட நாங்கள் இன்ஃபர்மேஷன் வந்துட்டோம். நம்ம எத்தனை இது 40யா? நான் 40 to 53 அங்கே போட்டிருக்கு, அந்த பக்கெட்டா? நேராக தான் அங்கேயே சாப்பிடுவோமா என்னது? கேல்சி ஓகே, நீங்கள் மேக்ஸி அவ்வளோ பிடிக்காது உங்களுக்கு? வேறு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேயே உட்காந்துருவோம், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் விமலாக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நான் ரொம்ப அசைவம் சாப்பிடுவேன்னு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு கூட்டி போய் அசைவத்தை காட்டி காட்டி கூப்பிட்டு வந்தாங்க, கண்ணால் காட்டி. ரொம்ப தேங்க்ஸ் விமலா, ஏன்னா குஜராத்தில் அதை ரொம்ப ஃபேஸ் பண்ணோம், அதான் அப்பப்போ எனக்கு கூட்டி போய் வாங்கி கொடுத்தாங்க சாப்பாடு. எங்கன்னா ஃபுட் கோர்ட் எல்லாம் இங்கே தான் இருக்கும். சத்தத்தில் நாங்கள் ரொம்ப பேசலை, நாங்கள் அப்படியே ஏர்போர்ட்டை பார்த்துக்கிட்டே வாங்க, ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கும். ஏர்போர்ட்டை சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு, பாம்பே ஏர்போர்ட்டு. दिल की खता भी है क्या, मुझको गिला भी है क्या, इस दिल लगी के सिवा दिल ने किया भी है क्या, आशिक है ये चोर नहीं है मैं क्या करूं, दिल पे मेरा जोर नहीं है मैं क्या करूं, ये दिल दीवाना दीवाना है ये दिल. இனி அர்த்தமாகும் நீ என்பதும் நான் என்பதும் இல்லை, மார்போடு பின்னிக் கொண்டு மணி மொத்தம் எண்ணிக்கொண்டு மணியோடு வீடு கட்டி காதல் செய்குவேன், உடல் கொண்ட ஆசை அல்ல உயிர் கொண்ட ஆசை
வந்து விமலா காணா போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு கேப்சி சாப்பிட்டுருந்தோமே, அங்கே அவங்களோட லக்கேஜ் வந்து மிஸ் பண்ணியாச்சு. மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பாதி வழி வந்தோன்னே தான் எங்களுக்கே ஞாபகம் வந்துச்சு அந்த பாடிங் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் திருப்பி போயிட்டு அங்கே தேடணும், அங்கே ஒன்று காணோம். அப்புறம் சிசிடிவிலாம் பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு போக சொன்னாங்க. முடிஞ்சால் எடுத்து வைக்கிறோன்னு அங்கே போய்ட்டு இன்ஃபர்மேஷன் போய்ட்டு கொடுத்துட்டு இது பண்ண போனாங்க. நம்ம கேப்பில் வந்து காஃபி குடிச்சிடலான்னு எடுத்துகிட்டு உட்காந்துருந்தேன். அதுதான் அந்த ஏர்போர்ட் நடந்துச்சு. பெரிய ஏர்போர்ட்டு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தானே மக்களே ஒரு கண்ணாடி கூட விட்டு வைக்கிறது இல்லை. அதுதான் எப்போ இந்த யூடியூப் செய்ய ஆரம்பிச்சனோ ரொம்ப பேர் எனக்கு பிடிக்காம தான் போயிடுச்சு. எப்போ நான் அதை செய்ய ஆரம்பிச்சனோ அதுலேருந்து இன்றைக்கி தெரில எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு. பஸ்லேயும் தூரம் தான் நாங்கள் 2 பேர் இருந்தோம். அதனால ஒன்றுமே நாங்கள் பேசலாம். ஆனால் பஸ் இங்கேருந்து இந்த ஃப்ளைட்டுக்கிட்ட போய் இறக்கி விட்றதுக்கே 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப தூரம் தான். இங்கேயும் வந்து நான் பேசுறது அப்படி ஒன்றும் கிடையாது. விதி வழிதான் கதை நடக்கும், அதிகம் சொன்னால் உதை கிடைக்கும். பதுமை அல்ல ஆட்டி வைக்க, பாவை அல்ல ஊட்டி வைக்க. காமுகன் மனதிலும் கவிதையா, போதை என்ன கொஞ்சம் கொஞ்சமாய் ஏறுதோ மீறுதோ. பறந்தாலும் விடமாட்டே, பிறர் கையில் தரமாட்டே. கூண்டிலே கிளியல்லே கொஞ்சி பேச, போதை நான் காணல வலையை வீச. பறந்தாலும் விடமாட்டே, பிறர் கையில் தரமாட்டே. அன்று நான் உன்னிடம் கைதியானே, இன்று நான் உன்னையே கைது செய்வேன். எதற்காக வருகின்றேன், உனக்காக தொடர்கின்றேன்.